முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, நான் இந்த தலைமுறை புதிய அரசியல் தலைவர்களை சொல்ல, பழைய தலைமுறை இருக்காங்கல்ல, அந்த தலைவர்கள் எப்பவுமே ஒரு நிலைப்பாட்டுல, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, ஒரு வார்த்தையில நிக்கவே மாட்டாங்க. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை மாத்தி மாத்தி அதெல்லாம் சகஜம்பா அப்படின்னு மாத்தி மாத்தி பேசக்கூடிய தலைவர்கள் தான் இந்த அரசியல் தலைவர்கள் இத்தனை வருடமாக ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் பேசின விஷயம் அது அன்னையோட காத்தோட போயிடும். இல்லைன்னா அச்சு ஊடகத்துல பேப்பர்ல வந்தது அப்படின்னா அது அப்படியே போயிடும். எத்தனை பேர் வந்து இதெல்லாம் நீங்க அன்னைக்கு பேசுனீங்கன்னு சுட்டி காட்ட போறாங்க சரியா அப்படின்ற பழக்கத்துல வளர்ந்து வந்த தலைமுறை அவங்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ஸ், புதுசா வந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், புதிதாக அரசியல் களத்துல குதிச்சிருக்கக்கூடிய தாவேகா, இவங்கெல்லாம் வந்து நீங்க பேசின விஷயங்களை வலையொலி மூலமாகவும் காணொலிகள் மூலமாகவும் பழைய கதைகள் எல்லாம் எடுத்து கிளறி எடுத்து இன்னைக்கு வந்து ஆதாரங்களோடு எடுத்து போடும்போதுதான் இவங்க மண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறுது. ஏன்னா இவங்க பழக்கத்தை இவங்களால மாத்திக்க முடியாது. ஊழல் பண்ணது, கூட்டு சதி பண்ணது, மறைமுக கூட்டணி வச்சுக்கிறது, வெளியே வந்து அடிச்சுக்கிறது, உள்ள பிடிச்சிக்கிறது, பிள்ளையை கல்வி விட்டு தொட்டில ஆட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் இவங்க புதியவர்கள் கிடையாது. அது பழகிருச்சு. அதை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களால. என்னன்னா நேத்து வரைக்கும் ஒரு கூட்டணியில இருந்து எதிர்கட்சியை விமர்சிச்சுக்கிட்டு இருந்து இன்றைக்கு அதே கூட்டணியில சேரக்கூடிய தலைவர்களை வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப அப்படியே வியப்பா பார்க்கணும். ஆனா பழைய வரலாறுகள்லாம் எடுத்து தோண்டி பார்க்கும்போது இதோட மோசமான இவங்க நடந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரும். ஐயா வந்து எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே உலக அறிந்த விஷயம். இப்படியும் ஒரு முதல்வர் ஆக முடியுமா அப்படின்னு கூவத்தூர் நடந்த கூத்துக்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்து கண்டு கழிச்சு அப்படியே அப்படியே என்ன சொல்றது, பிரமிச்சு போயிருந்தோம். அந்த கூவத்தூர் நடந்த கூத்து, இங்க அனிதா அவர்களுடைய மரணம், ஜல்லிக்கட்டு தடை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் தான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் எழுச்சியா ஒரு மெரினா புரட்சியா உருவாச்சு. அதற்கு பிறகு இவர்கள் செய்த ஆட்சியில் நடந்த அலங்கோலங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனா மறந்து போகல. எல்லாத்தையும் நம்ம மக்கள்கிட்ட திரும்ப 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 நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இது வரைக்கும் தாவேக்காவோட இந்த கட்சிகள்லாம் கூட்டணி அமைக்கல அப்படின்றது உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. நிறைய பேருக்கு அது இருக்கும். ஆனா வெளிப்படையா பேச முடியாது. ஏன்னா ஐயோ நம்ம ஒரு புதுசா வந்திருக்கோம். மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கறாங்க. பட் ஆனா பர்ஸ்பெக்ஷன் வைஸ் வந்து நம்மளுக்கு கூட்டணி அமைச்சாதான் நம்ம பலமா இருக்க மாதிரி காட்டி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க முடியும். அதனால நம்ம வந்து கூட்டணி அப்படின்றத பேசுறோம். ஆனா இவர்கள்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு நம்ம எப்படிங்க அதை வந்து நியாயப்படுத்தி பேச முடியும் அப்படின்ற ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. நான் அதை வெளிப்படையாவே சொல்றேன். என்னதான் வெளியே வந்து கூட்டணி இவங்க வந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம பெர்ஸ்பெக்ஷன் வைஸ் பேசினாலும் அது வந்து மக்கள் மத்தியில அது வந்து பெருசா அட்ராக்ஷன் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் மக்களுக்கு. ஏன்னா இவங்க செஞ்சு வந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை நம்ம பேசாம புறக்கணிச்சிட்டு கூட்டணியில் இருக்காங்கன்றதுக்காக தவிர்த்துட்டு அதெல்லாம் வந்து புனிதப்படுத்திட்டு போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை. ஆனா இயற்கையா இல்ல விஜயண்ணாவே அதெல்லாம் தவிர்த்தாரா, இதெல்லாம் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு அண்ணனுக்கும் இருக்கா அப்படின்றது தெரியல. இந்த கூட்டணிகள்லாம் அமையறதுக்கான எந்த சமரசமும் செஞ்சுக்காம பரவாயில்ல, வெற்றியோ தோல்வியோ இப்ப நம்ம தனியா நிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு. மேபி காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸோ விசிகாவோ. ஆனா அதிமுக, திமுக இது போன்ற கட்சிகள் இங்க இருந்து வெளியே வந்தவர்கள் இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இன்னைக்கு அது சேராது, இந்த என்டிஏ கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ அமையாது அப்படின்றது வந்து 100% உறுதியான பிறகு அவங்கள பத்தி பேசாம இருக்க முடியுமா? ஏன்னா அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடிக்க. என்னதான் நீங்க அவங்கள பத்தி பேசாதீங்க, நம்மளுடைய இலக்கு திமுக அப்படின்னு சொன்னாலும் இந்த பக்கம் சைடிஷுக்காவது இவங்களை தொட்டுக்கிட்டாங்க பார்ப்போம். ஏன்னா பேசுறாங்கல்ல, முன்னாள் முதலமைச்சர் அவருக்கான மதிப்பு கொடுக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னாலும் அவரும் அந்த பதவியில் இருந்திருக்காங்க. அந்த பதவிக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மரியாதையோட அவர் அவர் வந்து பின்னோக்கி கொஞ்சம் போய் பார்க்க வேண்டியிருக்கு. நீ என்ன சொல்றாரு, கரூர் சம்பவத்தை ஒப்பிட்டு விஜய் அவர்கள் செய்தது ஒரு தலைவனுக்கு அழகா அப்படின்னு கேட்டார்ல, நல்ல விஷயம். கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க என்ன பேசுனீங்க, ஒரு 100 நாள்ல ஒரு மனுஷன் இப்படி ஸ்டாண்டை மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு, அப்படியே தலைக்குப்புற பல்ட்டி அடிச்சு குதிக்க முடியும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்காரு. அன்னைக்கு என்ன சொன்னாரு, காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் தான் இந்த மரணத்துக்கு காரணம் அப்படின்னு ரொம்ப தெளிவா, அத ஒரு நிலைப்பாடு கிடையாது, அன்னைக்கு நடந்ததுல யதார்த்தம் அதான். எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் அதைத்தான் சொல்லி இருக்கணும். அதை சரியா சொன்னாரு. அந்த இடத்துல வந்து அவரை நான் குறை சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு அதிமுக ஒரு வார்த்தை விமர்சிச்சுட்டாரு, நம்ம கூட்டணிக்கு வர்றதுக்கு வந்து அவர் ஒத்துக்கல, என்டிஏ என்னதான் முயற்சி பண்ணாலும் பிஜேபி என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் அவரை வந்து அசைக்க முடியல, நம்ம பக்கம் இழுக்க முடியலன்ற ஒரு விரக்தியில
கரூர் சம்பவத்துக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேர் எதிரான ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்றாரு. அன்னைக்கு அப்படி பேசினவரு அன்னைக்கு இல்லைங்க அவரால் வர முடியாது, இங்க வந்தா மேலும் வந்து அசம்பாவிதங்கள் ஆகுன்றதுனால தான் அவர் போயிருக்காருன்றதை பேசினவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் அந்த தலைவர் அன்னைக்கு போய் பார்த்துருக்கணுங்க, பாதிக்கப்பட்டவர்கள் தானே அப்படின்னு பேசுறாங்க. சரிங்க, நம்ம அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி 2018 மே மாசம் அப்படியே அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி போனோம்னு வச்சுங்களேன், இந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டுன்னு ஒருத்தர் ரைஃபிள் வச்சுக்கிட்டு வண்டி மேலேயே நின்றுட்டு இருப்பான். ஆமா, ஒரு போலீஸ்காரர். அந்த புகைப்படங்கள்ல அந்த வீடியோக்கள்லாம் நம்மளால மறந்துட முடியுமான்னு? அந்த ஒரு சம்பவம் எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு மக்களுக்கு நடந்த மாதிரி இல்ல, நம்ம மக்களுக்கு நம்ம ஊர்ல நம்ம சொந்தங்களுக்கு நடந்த ஒரு ஒரு கொடூரம். 13 பேர் ஸ்லோனின் அப்படின்ற ஒரு தங்கச்சியெல்லாம் வாயில குண்டு பட்டு செத்துருக்காங்க, வாயில சுட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து அன்னைக்கு பொங்கி பேசின நிறைய பேர் வந்து இன்னைக்கு வாயே திறக்க மாட்டாங்க. திமுகவுடைய உடன்பிறப்புகளும் திமுகவில் இருக்கக்கூடிய சில வாடகை வாய்களும் இன்னைக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த விசாரணை ஆணையம் கொடுத்த அறிக்கையை கிடப்புல போட்டு வச்சுட்டு எந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாத ஒரு அரசா தான் இன்னைக்கு திமுக அரசு இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்தது நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போமே. இந்த மாதிரி ஒரு 100 நாட்களுக்கு மேலாக ஸ்டெர்லைட் அப்படின்ற ஒரு ஆலைக்கு எதிராக அந்த ஊர் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், பல விதமான போராட்டங்களை பண்ணியிருந்தாங்க. 100வது நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு பேரணி அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல கலவரங்கள் நடக்க போவதாகவும் அதை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தாக்க போறதாகவும் செய்திகள் வந்ததா அங்க உளவு பிரிவு சொன்னதாக காவல்துறை பின்னாடி அந்த அறிக்கையில சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு எவ்வளவு ப்ரீ பிளான்டா இவங்க அந்த அந்த நிறுவனத்துக்கிட்ட ஏதாவது பணம் வாங்கினாங்களா, இல்ல என்ன பிரைப், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம், யார் ஆர்டர் போட்டு சுட்டாங்க, எதுவுமே தெரியாத அளவுக்கு குருவி சுடுற மாதிரி வண்டி மேல ஏறி நின்று எய்ம் பண்ணி சுட்டாங்கங்க. ஏதோ வானத்தை நோக்கி சுட்ட குண்டு தவறுதலா போய் அவங்க மேல பட்டுல, இல்லைன்னா குற்றம் செஞ்சுட்டு போலீஸ்காரர்களை கத்தி எடுத்து வெட்ட வந்தான், இல்ல துப்பாக்கி எடுத்து சுட வந்தான்றதுக்காக சுடல. அற வழியில போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்த மக்கள் மேல துப்பாக்கி சூடு. 13 பேர் உயிர் போச்சு. இது நடந்தது 2018 மே மாசம். 2018 செப்டம்பர் மாசம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்களை சென்னைக்கு வர வச்சு அவங்களுக்கு அரசு பணி கொடுக்குறோம், நிவாரணம் கொடுக்குறோம்னு கொடுத்தது யாரு? நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன பேசுறாரு? இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது திமுக. இன்னைக்கு கரூர்ல அந்த அசம்பாவிதம் நடந்தது தாவேகாவுடைய கட்சி கூட்டத்துல, அந்த கட்சியுடைய மக்கள் சந்திப்பு விழாவில். ஆனா அன்னைக்கு அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நிலவச்சு, அதற்கு பிறகாக இந்த காவல்துறை எந்த மாதிரியான சூழ்நிலையில தாவேகாவையும் தாவேகா தொண்டர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் இதை கொலை குற்றம் பண்ற மாதிரி தேடி 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 தலைமறைவாக கைது பண்ற மாதிரி தேடி 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 கைது பண்ண விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கும்பொழுது ஒரு சாதாரண கட்சி தலைவரை அங்க போய் பார்க்கல அப்படின்றத நீங்க குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. மகாபலிபுரத்துக்கு அழைச்சி அவரு நிவாரணம் கொடுத்தாரு, இல்லைன்னா வந்து அழைச்சி பேசினாரு, இல்லைன்னா ஆறுதல் சொன்னாருன்னு சொல்லி இன்னைக்கு ஏளனம் பேசக்கூடியவர்கள் அன்றைக்கு 2018 ஆட்சியில இருந்த முதலமைச்சர் 144 தடை போட்டாங்க, அதனால முதலமைச்சரால போக முடியல அப்படின்னு கதை சொல்லி மே மாசம் நடந்த சம்பவத்துக்கு செப்டம்பர் மாசம் அந்த குடும்பங்களை கூப்பிட்டு அரசு வேலை கொடுக்குறேன், உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன்னு கொடுத்தீங்களே, உங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க தலைவனா? அந்த மக்களை நேரில் போய் பார்த்தீங்களா? முதல்ல அந்த சம்பவத்துக்கு யார் காரணமா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? வேலையை விட்டு தூக்குனீங்களா? கொலை குற்றம் பதிய வச்சீங்களா? அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்புனீங்களா? எதுவுமே பண்ணல. கிணத்துல கல்ல போட்ட மாதிரி ஒரு ஆணையம், அந்த ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை, அதை தூக்கி சீட்டுக்கு அடியில ஹைட்டு 10 போட்டு உக்காந்த மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய 2 திமுக அதிமுக ஆட்சி. இதுவே மக்களுக்கு சாட்சி. அப்படியே இந்த பக்கம் கேமராவை சுத்தி இன்னும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி 2023 2024 2 வருஷத்துல கள்ளச்சாராயம் மரணங்கள், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள், அந்த 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 சம்பவத்தை மறைக்கிறதுக்காக அரசு அதிகாரிகளும் காவல்துறையோ மாவட்ட ஆட்சியர் எல்லாம் உட்காந்து இல்லைங்க அது கள்ளச்சாராயம் கிடையாது, அது விஷச்சாராயம் கிடையாது, அது வேற ஏதோ ஒண்ணு, உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டாங்கன்னா பிரஸ் மீட் கொடுத்து அந்த விஷயத்த மூடி மறைக்க பார்த்து, அப்ப கள்ளச்சாராயம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கள்ளச்சாராயத்தை வாங்கி வீட்டுல வச்சிருந்தவங்க எல்லாம் வீட்டுல குடிச்சு கணவன் மனைவி உட்பட ஒரு குடும்பமே வந்து செதஞ்சு போற அளவுக்குலாம் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்களே.
அந்த மரணத்துக்கு முதலமைச்சர் போய் நேர்ல பார்த்தாரா? யார் போய் பார்த்தா? ஆனா நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க, கரூருக்கு போய் விஜய் பார்த்தாரா அப்படின்னு. பாதிக்கப்பட்ட இடத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கு மேலே வந்துடக்கூடாதுன்னு அவர்களை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல அவர்களுடைய சௌகரியத்தோட அவர்கள்கிட்ட பகிரங்கமாக அந்த சம்பவத்தை எனக்கு சம்பந்தம் இல்லைனாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு மன்னிப்பு கேட்ட ஒரு தலைவனை பார்த்து இன்னைக்கு ஏளனம் பேசுறீங்க. மக்கள் கிட்ட அம்பலப்பட்டு போறீங்க சார், வேற ஒண்ணும் கிடையாது. மக்கள் கிட்ட அம்பலப்பட்டு போறீங்க. இது ஒவ்வொரு விஷயமும் மக்கள் கிட்ட இன்னைக்கு ஆதாரங்களாக விச்சல் வாரிசு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு அந்த மஞ்சள் சட்டை போட்டு ஒருத்தர் வண்டி மேல ஏறி நின்று சுட்டவருக்கு என்ன மனநிலை அப்படின்றத இன்னைக்கு எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. அது எப்படிங்க சுட்டீங்க? ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டியவர், அந்த மக்களை நோக்கி துப்பாக்கியை தூக்குறதுக்கே யோசிப்பாங்க காவல்துறையினர். நீங்க எந்த நம்பிக்கையில எந்த தைரியத்துல நீங்க சுட்டீங்கன்றதை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கிளாரிஃபை பண்ண முடியல. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இன்னைக்கு உங்க கூட்டணி அமையுது. அதுலயும் நிறைய தலைவர்களை பார்க்கணும். நேற்று வரைக்கும் ஒருத்தரை பத்தி பேசி அந்த இடத்துல நான் கூட்டணி வச்சா நான் தற்கொலை பண்றதுக்கு சமம் தான் பேசினவர் இன்னைக்கு அங்க போய் உட்காந்துட்டு இதெல்லாம் எங்க பங்காளி சண்டைன்றது. இதெல்லாம் மக்கள் அருவருப்பாங்க. கண்டிப்பா இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சு நம்ம போட்டு காட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மக்களுக்கு சந்தர்ப்பவாத அரசியல் செய்யக்கூடிய இந்த 2 கூட்டணியையும் ஒழித்து கட்டுவோம். தாவேக ஆட்சியை அமைப்போம். இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்கள் வேலூர் எம்.கே.ஆர்.